ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் யார், எதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், மை டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குது, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய பேர் பிரியா. நேட்டிவ் சேலம். படித்தது எல்லாமே சேலம் தான். நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன். கைலாஸ் விமென்ஸ் காலேஜ் நங்கவள்ளி, சேலத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். காலேஜ் முடிச்சு 2019 காலேஜ் முடித்தேன். முடிச்சுட்டு ஒரு 2 மந்தில் எனக்கு சென்னையில் ஜாப் கிடச்சிது, ஐசிஐசி பேங்க்கில். சரி ஓகே சொல்லிவிட்டு நான் சென்னை வந்துட்டு 2020 கோவிட் வந்ததுனால என்னால் சென்னையில் இருக்கவும் முடியல. அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு 2021 எனக்கு அலையன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நல்ல ஃபேமிலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2021 எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேரேஜ் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நாங்கள் சென்னையே வந்துட்டோம். சென்னை 5 இயர்ஸ் ஆகுது. ஃபுல்லாக நான் சென்னையிலேயே தான் இருக்கேன். ஹஸ்பண்ட் நேம் வினோத்குமார். அவரையும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. இன்ஜினியரிங் ட்ரிபிள் முடிச்சிருக்காரு. அவரோட நேட்டிவ் பிளேஸுமே சேலம் தான். ட்ரிபிள் முடிச்சுட்டு ஒரு 10 இயர்ஸாக சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒர்த்துங்கிற கம்பெனியில் தமிழ்நாடு ஸ்டேட் ஹெட்டாக இருக்கார். சரி ஓகே, அவரும் சென்னையில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 வீட்டுக்கும் பிடிச்சி 2021 மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆச்சு 2 பேருமே சென்னை வந்துட்டோம். வந்ததில் ஒரு 6 இயராக நாங்கள் சென்னையிலேயே ஒன்றா தான் இருக்கோம். எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் கழித்து தான் குழந்த பிறந்தது, கேர்ள் பேபி. அவங்களோட பேர் தான் விபிஷா. விபிஷா பேரில் தான் யூடியூப் சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். விபிஷானா வீணா வினோத்குமார், பீனா பிரியா. எங்களோட 2 பேரோட நேம் சேர்த்த மாதிரி தான் குழந்தைக்கு பேர் வச்சுருக்கோம். 4 இயர்ஸ் கழித்து பிறந்தனால அவங்க ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்காங்க எங்களுக்கு. போன மந்தோடு அவங்களுக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. சரி ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நானும் நிறைய இடத்துக்கு ஒர்க் போனேன், வந்தேன். எதுவுமே எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. மேரேஜ் ஆகி பேபி இல்லைன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னால் சரியாக ஒர்க்கும் போக முடியல, வீட்லேயும் இருக்க முடியல. அதனால் சரி ஓகே, நமக்கு பேபி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலு ப்ளஸ் ஒர்க் இது 2யும் என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல. சரி நமக்கு பேபி தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு ஒர்க் விட்டுட்டு பேபிக்காக ட்ரை பண்ணிவிட்டு அதனால் எந்த ஒரு ஒர்க்குமே என்னால் பண்ண முடியல. அப்புறம் பேபி பிறந்துட்டாங்க. பேபி பிறந்து இப்போ 1 இயர் ஆகுது. சரி ஓகே, ஏதாவது கரியர் க்ரோத் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே பாப்பாவை வச்சுட்டு என்னால் பண்ண முடியல. ஏன்னா நான் 6 மந்த்லேயே பாப்பாவை சென்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ நாங்கள் 3 பேர், நானும் ஹஸ்பண்ட் பாப்பா 3 பேர் தான் இருக்கோம். இப்போ பாப்பாவில் விட்டுட்டு எங்கேயும் போகவும் முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால தான் ஓகே நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்மளோட கெரியர் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் நான் யூடியூப் சேனல் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். ஹஸ்பண்ட்கிட்ட போயிட்டு நான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்க வேணான்னு தான் சொன்னாங்க. பாப்பாவையும் பார்த்துட்டு வீட்டு வேலையை செஞ்சுட்டு வீடியோ எடுத்து போஸ்ட்லாம் போட்டுட்ருக்க முடியாது, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படி தான் சொன்னாங்க. நான் தான் இதில் என்ன இருக்குது, நம்ம அம்மாங்க கேர்ள்ஸ்லாம் எவ்வளோ வேலை செய்கிறாங்க, நம்ம அம்மாங்க செஞ்ச வேலையில் பாதி வேலை கூட நம்மளாம் செய்யவே இல்லை. இதுலேயும் யூடியூப்லேயும் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நீங்கள் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் தரணும். உங்களை நம்பி தான் நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நம்மளோட சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ், இந்த மாதிரி வீடியோஸ் வரும். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.